இயற்கை நேசிக்கும் இனிய உள்ளங்களையும் வேளாண் பெருங்குடி மக்களையும் வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உறக்கச் சொல்வோம், உயிரோடு வாழ்வோம். நாங்கள் விவசாயம் பண்ண தொழில் அப்போது 40 மாடு 90 ஆடுகளை வச்சுட்டு வளர்த்துட்டு இருந்த ஒருத்தனை 20 ஆடு மேய்க்கிறவனை மாற்றிய பெருமை சாத்தாங்குளம் IOBA சாரும். பாகம் 2. எல்லா நிறுவனங்களும் சட்டப்படி திட்டப்படி தொழில் நடத்தி லாபம் ஈட்ட தேவையான முதலீடு ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும். இதில் ப்ரைவேட் லிமிடெட், பப்ளிக் லிமிடெட்லாம் இருக்குது. அந்த மாதிரி பண்ணுவாங்க. இதில் நாங்கள் என்ன பண்ணோம், அதுக்கப்புறம் மோகன் லைஃப் ஸ்டாக் ப்ரீடிங் ஃபார்ம் ப்ரைவேட் லிமிடெட்னு ஒரு கம்பெனியாக பதிவு பண்ணோம். அது கொஞ்சம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, கேபிட்டல் பண்ணணும்னு சொல்லி பண்ணணும். அது நபார்டு 1981 உருவாக்கப்பட்டது. முதல் முறை அங்கே GM டாக்டர் புகழேந்தின்னு இருந்தார். அவரை போய் பார்த்து பேசணும். அவர் ப்ரீடிங் ஃபார்ம் ரொம்ப அருமையான விஷயங்க, இன்றைக்கி நாட்டுக்கு ரொம்ப தேவையான ஒன்று, நீங்கள் தைரியமாக பண்ணுங்கள், நல்லா பண்ணுங்கள் அப்படின்னாரு. அதாவது பேங்கில் விவசாயத்துக்கு அவங்க கொடுக்குற கடனில் 40% கொடுக்கணும். பேங்கு தான் கொடுப்பாங்க, அவங்களுக்கு நபார்ட்லேருந்து நாங்கள் கொடுப்போம் விவசாயத்துக்கான பணத்தை அப்படின்னு சொல்லி அவங்க என்கரேஜ் பண்ணாங்க. அப்புறம் அந்த கம்பெனி ஆரம்பித்து ஒரு பங்குதாரரை சேர்த்துக்கிட்டு ஒரு 15 ஏக்கர் நிலம் கம்பெனி பேர்லேயே வாங்கினோம். மோகன் லைஃப் ஸ்டாக் ப்ரீடிங் ஃபார்ம் ப்ரைவேட் லிமிடெட்னு கம்பெனி பேர்லேயே நிலத்தை வாங்கினோம். வாங்கி 15 மாடு வளர்க்குறதுக்காக நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணி பேங்கில் சப்மிட் பண்ணோம். அப்போது சிவராமகிருஷ்ணன் ஒரு மேனேஜர் அங்கே இருந்தார். அவர் என்ன விவசாயத்தில் கம்பெனி அப்படின்னாரு. இல்லை சார், அது தேவை தான், கம்பெனிங்கிறது ஒரு நிறுவன அமைப்பாக தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அப்படி போயிட்டுருந்தோம். இப்படியே கடந்துக்கிட்டே போச்சு. அவருக்கு ஒரு விருப்பம் இல்லை. அதனால் ஞான தேசிகன் காங்கிரஸ் கட்சி தலைவரை பார்த்து அவர் மூலமாக IOB ED எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் நமசிவாயம் அவர்களை பார்த்து பேசணும். அப்போ அவர் பாலகிருஷ்ணன் பார்க்க சொல்லி கார்டு கொடுத்தாரு. அவங்கள போய் பார்த்தோம். பாலகிருஷ்ணன் பார்த்து சாத்தாங்குளம் பண்ணைக்கு வந்தார். வந்துட்டு ரொம்ப ஒன்றும் பார்க்கல. அவரை பிரான்ச்சிலே உட்கார வச்சு அங்கே இருக்கும்போது ஏதோ பேசிட்டாங்க. அங்கே இருக்கிறவன் ஒரு பியூனு வேலை பார்க்குறவங்க கூட, நாங்கள்லாம் மாடு வளர்க்கலையா, மாடு போகும், மேய்ஞ்சிட்டு வரோம், கழனி குடிக்கும், வைக்கல் போடும், சாப்பிட்டுட்டு பால் கறக்கும். இவர் என்னமோ 25 கிலோ புல் போடணும், 5 கிலோ தட்டை போடணும், கான்சன்ட்ரேட் 6 கிலோ போடணும், இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்காரு அப்படின்லாம் ஒரு இலக்காரமாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு இதை பற்றி தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அது ஆதியில் பண்ணது தான் அவங்களும் சொல்கிறேன். இதே மாதிரி பேசி அவர் எதுவும் சொல்லாமல் கிளம்பி போயிட்டார். அதுக்கப்புறம் அப்படியே ரொம்ப நாள் கடத்தி 1 லட்ச ரூபா கொடுக்குறோம், வாங்கிக்கிங்க, பேங்க் கிரைசிஸாக என்னமோ நெருக்கடியில் இருக்குது, 1 லட்ச ரூபா வாங்கிடுங்க, நம்ம அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி 1 லட்ச ரூபாயை அனுமதித்தாங்க. அதில் கிணறு அடிக்கிறதுக்கும் நாங்கள் வச்சுருந்தோம். இதில் பெரிய பிரச்சனை என்னென்னா, எப்போவுமே கிணறு அடிக்கிறதுக்கு தேவைப்படுது. ஒவ்வொரு 2-3 வருஷத்துக்கு ஒருக்கா ஆழம் போயிட்டே இருக்கும் தண்ணி. அப்புறம் நம்ம அந்த 1 லட்ச ரூபாயிலேருந்து முத 25,000 ரூபா 1993 கிணறு அடிக்கிறதுக்கு அவங்க கொடுத்தாங்க, வாங்கணும், அவைல் பண்ணோம். அது நாங்கள் ஏப்ரல் மேயில் கொடுத்தது, அவங்க அக்டோபர் மாதம் கொடுத்தாங்க. கடுமையான மழை நேரம். நாங்கள் ஒரு வாட்டி 25,000 செலவு பண்ணி மிஷின் எல்லாம் மாட்டி அவங்களுக்கு பணம் கட்டி கொண்டு எல்லாம் ரெடி பண்ணி கரண்டெல்லாம் எடுத்து அது ஒரு வாட்டி எடுக்கிறதுக்குள்ளே 25,000 செலவு பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே மழை வந்துடுச்சு. மழை ரொம்ப நாள் அந்த மிஷினை வெளியே எடுக்க முடியாமல் அதுக்கும் நாங்கள் பணம் கட்டி, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் 25,000 ரூபா பண்ணி ஒன்றும் பண்ண முடியல. அப்படியே நின்று போயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்படியே போயிட்டே இருந்தது. அடுத்து என்ன பண்ணான்னா, ஊட்டியில் நியூக்ளியஸ் ஜெர்சி ஃபார்மில் ஏலம் விட்டாங்க. அங்கே 2 பசுவும் 1 காளையும் ஏலத்தில் எடுத்தோம்.
சொல்லி வச்சு எடுத்தோம். அங்கே வந்து கறிக்கடைக்கு வரவங்க தான் வராங்க ஏலத்துக்கு. அவங்கள்ட்ட சொல்லி வச்சு எங்களுக்கு வளர்ப்புக்கு நீங்கள் கேட்காதங்கன்னு சொல்லி ஒரு குறைச்ச ஒரு அமௌண்ட்டில் அதை எடுத்திருந்தோம். எடுத்துகிட்டு ரூ. 2000 டெபாசிட் கட்டியிருந்தோம். எடுத்துகிட்டு பேங்க் வந்தோம். 25 முதல்ல வாங்கியிருக்கோம். கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. 2வது கேட்கும்போது ஆர்எம் ஆஃபீஸ் போய் அந்த ரீஜனல் ஆஃபீஸு போய் கேட்டு பேசி ரொம்ப நாள் ஆயிட்டு. அவங்க திரும்ப என்ன பண்ணிட்டாங்க, அவங்க படம் சேங்ஷன் பண்ணுறேன்னு சொல்லும்போது அங்கே கேட்டால் அவங்க வந்து கொடுக்க முடியாது, அந்த மாடு கன்று போட்டுருச்சு, அதனுடைய கன்று எடுத்துக்குவோம், மிச்சத்தை தான் நம்ம தருவோம் அப்படின்னாங்க. அப்புறம் அவர்கிட்ட சொன்னேன், எதுக்கு ஒரு குட் மணி, இந்த நல்ல பணத்தை ஏன் நீங்கள் அதுக்கு செலவு பண்ணுறீங்க, அந்த 2000 போகட்டும் அப்படியே விட்டுருங்க அப்படின்னு ஒரு அட்வைஸ் பண்ணி அதை வேண்டான்னு சொல்லி அதை விட்டுட்டாங்க. அதுக்கு மேலே அவங்க அலோவ் பண்ணலை. நம்ம வாங்கினது 25,000 எதுக்கு, கிணறு அடிக்க. எந்த தொழிலும் இம்ப்ரூவ் ஆகலை. நம்ம கேட்டது 15 மாடு வளர்க்குறதுக்கு 3 லட்ச ரூபா கேட்டது. போக 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 இந்த சூழ்நிலையில் என்ன பண்ணேன்னு தெரியாத நிலைமையில் மொத்தத்தில் 60,000 கடன் வளர்ந்துருச்சு. இப்போ மேனேஜர் ரவீந்திரன் இருந்தார். அவர் வந்து கூப்பிட்டு ஏதாவது இருக்க பணத்தை கேட்டுங்க, இந்த பணம் வந்து 60,000 ஆயிடுச்சு, கேட்டுங்க, அந்த கணக்கை சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னார். சரி பண்ணுறதுக்கு இல்லை, நான் தொழில் நடத்துகிற எனக்கு திரும்பவும் கடன் வேணும், நான் முழுசுமே 60 கட்டுறேன், எனக்கு திரும்ப கடன் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட பேசி அதுக்கப்புறம் வீடை விற்று 60,000 கட்டுறேன். கட்டிட்டு அது 2000 வருஷம் ஆயிட்டு, 93லேருந்து 2000 வருஷம் அது வரைக்கும் சும்மா தான் போயிட்டுருக்கு. அதை கட்டி அந்த பணத்தை கட்டி அப்புறம் திரும்ப லோன் வேணும்னு கேட்டோம். நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கட்டி முடித்த உடனே அவருக்கு வந்து கிரெடிட் லெட்டர் வந்துச்சு, வசூல் பண்ணிட்டதான். அவர் வந்து குறைச்சி கட்டுங்க, நம்ம க்ளோஸ் பண்ணுவோன்னாரு. நான் முழுசும் கட்டுறேன், எனக்கு திரும்ப லோன் வேணும், தொழிலுக்கு தேவை அப்படின்னு சொல்லும்போது வாங்கி அவர் பண்ணிவிட்டு நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். சொல்லிவிட்டு அவர் மாறி போயிட்டார். அங்கே இருந்தவங்ககிட்ட கடன் கொடுங்க அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அவர் போனப்புறம் திரும்ப அந்த மேனேஜருக்கு கிரெடிட் லெட்டர் வந்தது. அதுக்கப்புறம் வேறு எதுவும் நடக்கலை, அவர் மாறி போயிட்டார். புதுசாக வந்தவங்க அப்படியே காலம் கடத்திக்கிட்டே போனாங்க. இதை பற்றி அடுத்தால பார்ப்போம். நன்றி, வணக்கம்.